March 2024 core update. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ அடிக்கடி கூகுள் தன்னுடைய அல்காரிதத்தை அப்டேட் பண்ணும். இதனால் அவங்கவுங்க இருக்கிற அந்த சர்ச் ரேங்கிங் பொசிஷன்ஸ் மைல்டாகவோ இல்லை கொஞ்சம் அதிகமாகவோ அஃபெக்ட் ஆகும், ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஸோ இந்த 2024 மார்ச் மாதம் ஒரு அப்டேட் வந்திருக்கு. மார்ச் 2024 கோர் அப்டேட். இதில் 3 விஷயங்களை பெருசாக பேசப்படுது இந்த மார்ச் 24 கோர் அப்டேட். மார்ச் 2024 கோர் அப்டேட்டில் 3 விஷயம் முக்கியமான விஷயமா இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒன்று எக்ஸ்பயர்டு டொமைன் அப்யூஸ், அதை பற்றியான ஒரு அப்டேட். இன்னொன்று ஸ்கேல்டு கண்டென்ட் அப்யூஸ், அதை பற்றியான ஒரு அப்டேட். இன்னொன்று சைட் ரெப்யூட்டேஷன் அப்யூஸ், அதை பற்றியான ஒரு அப்டேட். இது ஸ்பேம் பாலிசிஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எக்ஸ்பயர்டு டொமைன் அப்யூஸ் அப்டேட் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களாம், ஏற்கனவே எக்ஸ்பைரி ஆன ஒரு ஏற்கனவே ஃபேமஸாக ரெப்யூட்டபிளாக இருந்த ஒரு சைட்டை எக்ஸ்பயர்டு டொமைனை வாங்கி இவங்க அதனுடைய ட்ரஸ்ட்டை அதனுடைய ஃபேமை யூஸ் பண்ணி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கண்டென்ட்டை போட்டு சர்ச் என்ஜினை மேனிப்புலேட் பண்ணுன்றதுக்காகவே இவங்களுடைய இன்டென்ஷன் எப்படியாவது கூகுளில் மேலே வந்துடணுன்றதுக்காக இப்படிப்பட்ட எக்ஸ்பயர்ட் டொமைனை பே பண்ணி வாங்கி மேனிப்புலேட் பண்ணி மேலே வரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, இந்த ஒரு அப்யூஸை தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு எஸ்சிஓவாக நினச்சிக்கிட்டு, ஒரு எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட்டாக நினச்சிக்கிட்டு, இல்லை ஒரு மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக நினச்சிக்கிட்டு எக்ஸ்பயர்டு டொமைன்ஸ் எல்லாம் தேடி தேடி பார்த்து அதுக்கு எவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்குது, அது எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது, அதை நம்ம வாங்கி நாம் கண்டென்ட்டை போட்டு மேலே வந்துடலான்னு நினைக்கிறதுன்றது ஒரு தப்பான விஷயமாக இந்த ஒரு கோர் அப்டேட் சொல்லுது. அடுத்தது ஸ்கேல்டு கண்டென்ட் அப்யூஸ் அப்டேட். பர்டிகுலர்லி இப்போ ChatGPT, கூகுள் ஜெமினி, இந்த மாதிரி நிறைய ஏஐலாம் வந்துடுச்சு. ஸோ நிறைய எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட், மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் இந்த கூகுள் எப்படியாவது மேலே வரணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய கீவேர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட் பேஜஸ், மெனி பேஜஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு 10 கீவேர்டோ ஒரு 50 கீவேர்டோ நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னா அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கூகுளில் போட்டு அதை ChatGPTயில் போட்டு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறது, அதே கீவேர்ட்ஸை மறுபடியும் போட்டு இன்னொரு பேஜை க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி 50-100 பேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸுக்கு க்ரியேட் பண்ணி அதை ஹோஸ்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி அதில் நம்ம மேலே வந்துடலான்னு நினைக்கிறாங்க இல்லையா, இதுதான் ஸ்கேல்டு கண்டென்ட் அப்யூஸ். ஸோ நீங்கள் ஒரு கீவேர்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கீவேர்டுக்காக ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி அதுக்கு டிஃப்ரெண்ட் மெனி பேஜஸ் ஃபார் த சேம் செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் க்ரியேட் பண்ணி கூகுளில் வந்துடலான்னு நினச்சி பண்ணுறது பார்த்திங்கன்னா தப்பு. ஸோ இதுதான் ஸ்கேல்டு கண்டென்ட் அப்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைட் ரெப்யூட்டேஷன் அப்யூஸ். உங்களுடைய வெப்சைட்டு ஒருவேளை ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட்டாக கூகுள் நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆர்டிக்கலை உங்களுடைய வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி இரலவெண்ட்டாக இன்ஃபர்மேஷனை உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா யுவர் சைட் வில் கெட் அஃபெக்டட் டியூ டு திஸ் March 2024 core update. ஸோ இது ஆல்ரெடி கூகுள் ரோல் அவுட் பண்ணியிருக்கு. அதனால் தேவையில்லாத ஒரு அட்வர்டைஸிங் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை யாராவது ஒருத்தவங்க பப்ளிஷ் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறதுனால நீங்கள் அதுக்கு ஒரு தனி பேமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய ட்ரஸ்ட்டை, உங்களுடைய ஃபேமை இழக்காதீங்க. அவங்களது இரலவெண்ட்டாக இருக்கும்போது உங்களுடைய வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் இந்த மார்ச் 2024 கோர் அப்டேட்டில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, எக்ஸ்பயர்டு டொமைன் அப்யூஸ் அப்டேட், ஸ்கேல்டு கண்டென்ட் அப்யூஸ் அப்டேட், சைட் ரெப்யூட்டேஷன் அப்யூஸ் அப்டேட். எக்ஸ்பயர்டு டொமைன் நம்மளுக்கு தேவையில்லை. நிறைய பேஜஸ் ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸ்க்கே க்ரியேட் பண்ணி 100கணக்கான பேஜஸ் க்ரியேட் பண்ணி அப்படிலாம்
எஸ்சிஓ பண்ணி மேலே வர முடியாது. சைட் ரெப்புடேஷன் அப்யூஸ் அப்டேட். ஸோ ஒரு ரெப்யூட்டபிள் சைட்டில் இரலவெண்ட்டான ஒரு ஆர்டிக்கலை ஒரு அட்வர்டைஸிங் கான்செப்ட்லேயோ எதுலேயோ போடக்கூடாது. இது வந்து நியூஸ் வெப்சைட், ப்ரெஸ் ரிலீஸ் சைட்ஸுக்கெலாம் வந்து இந்த ரூல்ஸ் வந்து பொருந்தாது. ஏன்னா அவங்களுடைய இதுவே பார்த்திங்கன்னா அட்வர்டைஸிங். ஆனால் ஒரு நார்மல் வெப்சைட்ஸ், நல்ல ஒரு ரெப்யூட்டபிள் வெப்சைட் இரலவெண்ட்டான ஒரு ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணுறதை கூகுள் லைக் பண்ணல. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.